கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, எப்பொழுதுமே நம்ம தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம வாழணும். 24/7 அதாவது 24 மணி நேரமும் 7 நாள் வாரத்துல 365 நாளுமே வந்து தேவனுடைய பிரசன்னத்துல வாழணும்னு ரொம்ப ஆசை. நம்ம அத வாழ்றோமா, இல்லையான்னு நமக்கு நெறைய நேரம் தெரியறதில்ல. நம்ம வாழும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும் இல்லைங்களா? நம்ம தேவனுடைய பிரசன்னத்துல இருந்தோம்னா, கண்டிப்பா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஒரு மன அமைதி இருக்கணும். ஆனா, அந்த சந்தோஷம், மன அமைதி ஏன் இருக்க மாட்டேங்குது? நம்ம சொல்றோம், "நான் தேவனுடைய பிரசன்னத்துல தான் நான் வாழ்றேன். அவரோட பிரசன்ஸ நான் ஃபீல் பண்றேன்னு" சொல்ல முடியுது. ஆனா, நமக்குள்ள ஏன் அந்த சமாதானம், சந்தோஷம் இல்லன்னா, நம்ம வந்து தேவனுடைய பிரசன்னத்துல இல்லங்க. நம்ம வாஞ்சிக்கிறோம். நம்மளோட ஆசை அதுதான். ஆனா, நம்ம இருக்கிறது வந்து தேவனுடைய பிரசன்னத்துல இல்ல. எப்படி சொல்றேன்னு நீங்க கேட்கிறீங்களா? நான் வசனம் வாசிக்கிறேனே, சங்கீதத்துல இருக்கு. சங்கீதம் 10:11 நான் அத வாசிக்கிறேன். "ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு." அவருடைய பிரசன்ஸ்ல என்ன இருக்காம்? பரிபூர்ண ஆனந்தம். பரிபூர்ண ஆனந்தம்னா ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். எத குறித்துமே கவலைப்படாம, எங்க அப்பா பரம தகப்பன் கூட நான் இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷங்கிறது வந்து நம்ம வார்த்தையில வர்ணிக்கவே முடியாது. அந்த மாரி ஒரு சந்தோஷம் எப்ப இருக்கும்னா, நம்மளோட தகப்பனாகிய பிதாவின் பிரசன்னத்துல இருக்கும்போது. அப்ப ஏன் நமக்கு குறைவுபடுது? நம்ம வந்து தகப்பனுடைய பிரசன்னத்துலலாம் இருக்கிறோம்னு நம்ம சொல்றோம். ஆனா, நமக்கு அந்த சந்தோஷம் இல்ல. அப்படி ஏன்னா, நம்ம உண்மையா வந்து தேவனுடைய பிரசன்னத்துல இல்லங்க. தேவனுடைய பிரசன்னத்துல இருக்குன்னா, எங்க அப்பா எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். என்ன பிரச்சனைனாலும் சரி, அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம என்ன பண்றோம்னா, நெறைய பிரச்சனைகள், கவலைகள், என் வாழ்க்கையில என்ன நடந்துருமோ, ஏதாயிருமோ, என் வாழ்க்கையில இவ்ளோ குறைவுகள் இருக்குதே, நான் வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனே, நான் ஒரு குடும்பத்த நடத்துறதுக்கு ரொம்ப கடினமா இருக்குதே, என் பிள்ளைகள வளர்க்கறக்கு எனக்கு கடினமா இருக்கு. நான் தேவனுக்குள்ள என் பிள்ளைகள கொண்டு வரக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் மனைவியும் குடும்பமாய் நான் வந்து கடவுள தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் உலகத்தின் தேவைகள் அதிகமா இருக்கு. அப்படின்னு சொல்லி நெறைய கஷ்டத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு கவலை வந்துருது. சில பேர் வந்து எல்லாமே இருக்கும். உலகத்தின் தேவைகள் எல்லாமே இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது. ஏன்னா, நம்மளுடைய சந்தோஷத்த நம்ம எங்க தேடுறோம்னா, உலகத்துல இருக்கிற மனுஷங்களையும், சூழ்நிலைகளையும், உலக பொருட்கள் மேல நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு வந்து அந்த பொருள் இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு வந்து இந்த வேலை கிடைச்சுச்சுனா எனக்கு சந்தோஷமா இருப்பேன். எனக்கு இந்த பொண்ணு மனைவியா கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன். இந்த பையன் கணவனா வந்துட்டானா எனக்கு சந்தோஷமா இருக்கும். எனக்கு ஒரு வீடு இருந்தா சந்தோஷமா இருப்பேன். எனக்கு ஒரு கார் இருந்தா சந்தோஷமா இருப்பேன். அப்படி நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம்னா, கடவுளுடைய பிரசன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இருக்கவே இருக்காது. நம்ம கேட்டது கிடைச்சாலும் நமக்கு அந்த சந்தோஷம் முழுமையா இருக்காது. அதெல்லாம் அற்ப சந்தோஷம். ஒரு 2 நாள், 3 நாள். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த சந்தோஷம் போயிரும். நம்ம சந்தோஷம் யார்கிட்ட தேடணும்னா, கடவுள்ட்ட தேடணும். அதுதான் தாவீது சொல்றாரு. தாவீது காடு, மேடு எல்லாம் சுத்திட்டு இருக்கிறாரு. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, சவுல் ராஜா தொரத்துறாரு. ஒரு சைடு வந்து பெலிஸ்தியர் தொரத்துறாங்க. எதை குறித்தும் கவலைப்படல. அவர் என்ன சொல்றாரு? "நான் நீதிமானா இருக்கேன் கடவுளே. நான் உமக்கு உண்மையும் உத்தமமா இருக்கிறேன். எனக்கு வந்து உம்முடைய சமூகத்துல எனக்கு எப்பவுமே சந்தோஷம் தான்." அப்படின்னு சொல்றாரு. அந்த மாரி நம்ம இருக்க முடியுமா? கடவுளே என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவால்ல கடவுளே. நான் உமக்கு உண்மையுமா வாழ்றேன். உமக்கு உத்தமனா வாழ்றேன். அதனால எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் சந்தோஷமா இருக்கேன். அப்படின்னு சொல்ல முடியுதா? அப்படி சொல்ல முடியல. ஏன்னா வந்து நம்ம இந்த உலகத்தின் கவலைகள், உலகத்தின் ஆசாபாசங்கள வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? தலையில தூக்கி வச்சுக்கிட்டு, அதுல நம்ம சந்தோஷம் தேடிக் கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம வந்து தேவனுடைய பிரசன்ஸ்ல இருக்கிறோம்னு சொல்றோம். ஆனா அவருடைய பிரசன்ஸ்ல நம்ம இல்ல. நம்ம அவருடைய பிரசன்ஸ்ல இருந்தோம்னா, கண்டிப்பா நமக்கு வந்து பெரிய ஒரு ஆனந்தம் இருக்கும். இஸ்ரவேல் மக்கள் அப்படித்தானே. கடவுள் வந்து சொன்னாரு, "நான் கூடவே இருப்பேன். என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு" சொல்லிட்டு மோசே கிட்ட சொன்னார் கடவுள். மோசேவும் அவருக்கு வழி நடத்திட்டு போறாரு. ஆனா அந்த மக்களுக்கு பாருங்களேன், கடவுள் அங்க தான் இருக்கிறாரு. ஆனாலும் அந்த பிரசன்ஸ அவங்க ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா, அவங்களுடைய தேவைகள குறித்தே அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு இறைச்சி வேணும், காலையில எந்திரிச்சு நான் வந்து மன்னாவ தேடணும், இல்ல எனக்கு தண்ணி கிடைக்கல, தண்ணி கசப்பா இருக்கு, ரொம்ப கடினமா இருக்கு இந்த வாழ்க்கை, நாங்க வனாந்தரத்துல அலைந்து திரிகிறோம். கடவுள விட்டுட்டு அந்த உலகத்தின் கஷ்டத்த வச்சு அவங்க என்ன பண்றாங்க, அதை வைத்து பார்த்துக் கொண்டே இருக்கிறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்காதுங்க. கடவுளுடைய பிரசன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணவே முடியாது. அவரு கடவுள் நான் இருக்கிறேன்னு சொல்லியுமே, அவங்க அந்த பிரசன்ஸ் ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா, அவங்க எண்ணங்கள் எல்லாம் அந்த உலகத்தின் தேவைகளுக்கு மேல இருக்கு. அந்த தேவைகள கடவுள்ட்ட குடுத்தா அவர் பார்த்துக்கொள்வார். என்னுடைய வேலை என்ன? மரியாள் மாரி தன்னை விட்டு எடுபிடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசு கிறிஸ்து பாதத்தடையில உட்கார்ந்துருந்தாங்க. அதுதான் நம்ம தேடணும். நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் நீங்க பார்த்துங்க கடவுளே! என் வேலை என்ன? உம்முடைய பாதத்துல உட்கார்ந்துக்குவேன். நீங்க என்ன வழிநடத்துங்க. உமது கைப்பிடிச்சு என்ன கூட்டிட்டு போங்க. நீங்க சொல்றத நான் கேட்பேன். அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. அப்ப என்ன ஆகும்னா, அந்த
நித்திய பேரின்பம் நமக்கு இருக்கும். நம்ம அத விட்டுட்டு இந்த உலகத்தின் காரியங்களை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு, ஆசபாசங்களை வைத்துக்கொண்டு, குடும்பத்தின் மக்கள் சரியில்ல, எனக்கு வாச்ச மனைவி சரியில்ல, என்னோட வேலை சரியில்ல அப்படின்னு சொல்லி நம்ம குறை சொல்லிக்கொண்டே இருந்தோம்னா, கண்டிப்பா நமக்கு வந்து அந்த பேரின்பம் கிடைக்கவே கிடைக்காது. கடவுள் இங்க வாழ்கிற போதே கடவுள் நமக்கு வந்து சொர்க்கத்த காமிக்கணும்னு நெனைக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்து கூட இருந்தோம்னா, நமக்கு இங்க இருக்கும்போதே சொர்க்கம் தாங்க. இல்ல நித்தியமாய் நம்ம அவர் கூட இருக்கும்போது இருக்கிற அதே அனுபவத்த கடவுள் இங்க கொடுக்க விரும்புறார். எப்பொழுதுனா, நம்ம கடவுளோட பிரசன்ஸ்ல இருக்கும்போது இல்லையா? சொர்க்கங்கிறது என்ன? கடவுளுடைய பிரசன்ஸ் தான். கடவுள் இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ, அவர் கூட இருக்கிறது தான் நமக்கு சொர்க்கம். அப்ப கடவுள் நம்ம இங்க இருந்தாருன்னு வச்சுக்கங்களேன், நம்ம கூட இருந்தாரு அதுவே நமக்கு சொர்க்கம். அதனால கடவுள் நமக்கு அது கொடுக்க ஆசைப்படுறார். நம்ம அத எப்படி பெற்றுக்கொள்வோன்ட்டு கடவுள்ட்ட கேட்போம். இந்த உலகத்தின் ஆசபாசங்கள விட்டுட்டு, இந்த உலகத்தின் கவலைகள விட்டுட்டு, எப்பொழுதும் நம் மரியாளைப் போல நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய இயேசு கிறிஸ்துவே நம்ம சார்ந்து இருக்கும்போது, நம்ம எப்பவுமே ஹேப்பியா இருப்போம். அதுதான் தாவீதும் பண்ணார். என்ன பிரச்சனை வந்தாலும் பரவால்ல கடவுளே! நான் உங்க கூட இருக்கிறேன். நீங்க என்ன பார்த்துக்குவீங்க. என்ன ராஜா ஆக்குவேன்னு சொல்லிட்டீங்க. நீங்க கண்டிப்பா ராஜாவாக்குவீங்க. அதுக்கு நடுவுல இந்த பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். பரவால்ல கடவுளே! அத நீங்க பார்த்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு, அந்த நம்பிக்கைய, அந்த விசுவாசத்த கடவுள் மேல வைத்தனால, அவன் வந்து ஹேப்பியா இருக்க முடிஞ்சது. அதனால நம்ம இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு திட்டம் இருக்கு. நமக்கு வந்து ஒரு பெரிய திட்டம் கடவுள் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்த நோக்கி கடவுள் நம்மள கூட்டிட்டு போவாரு. நடுவுல பிரச்சனைகள் வரும், கவலைகள் வரும், சோதனைகள் வரும். இது எல்லாத்தையும் நம்ம சகித்துக்கொண்டு, கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். நம்மள விட நம்மள பார்க்கறக்கு கடவுளுக்கு ரொம்ப பிரியம். அவர் நல்லா நம்மள பார்த்துக்குவார். அதனால எதை குறித்தும் கவலைப்படாம, நம்ம இயேசு கிறிஸ்து பின்னாடி போவோம். நித்தியமாய் அவர் கூட நம்ம வாழ்வோம். கர்த்தர் நம்ம வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.